சமந்தா அவர்களுடைய ரீசெண்டான ஒரு இஷ்யூ. அவங்க போஸ்ட் பண்ணாத ஒரு போஸ்ட், அவங்க தான் போஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், அவங்களுக்கும் நடந்திருக்கு, அமித்ஷா அவர்களுக்கும் நடந்திருக்கு, அண்ட் அப்கோர்ஸ் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் நடந்திருக்கு. அப்படி என்ன ஆச்சு, அப்படி என்ன விஷயம் அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்க போறீங்க. சமந்தா அவர்கள் போஸ்ட் பண்ணி உண்மையாவே டெலீட் பண்ணிட்டாங்களா, இல்ல அவங்க உண்மையாவே போஸ்ட் பண்ணல அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச ஒரு டாபிக் வந்து நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி சமந்தா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு 2 to 3 days முன்னாடி வந்து ஒரு போஸ்ட், ஓகேங்களா, நான் இன்ஸ்டாகிராம் ரேண்டமா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேஜ்ல இருந்து ஒரு போஸ்ட் வந்து, அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடிவேலு அவர்களுடைய காமெடி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து ரூம்குள்ள போவாங்க, அங்க வந்து அவங்க வந்து அரை நிர்வாணமா நின்றுட்டு பார்த்துட்டு பயந்துட்டா மாதிரி ஒரு போஸ்ட், ஒரு வீடியோ ஒரு கப் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை அப்படியே போஸ்டா போட்டு என்ன சமந்தா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு போஸ்ட் இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ள அந்த கமெண்ட்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க போஸ்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க, இப்ப இந்த போஸ்ட் இல்ல, ட்விட்டர்ல அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரிய வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சில குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து உண்மையாவே சமந்தா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் ஒன்று வந்து இருக்கு அப்படின்றது அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டினியூ நான் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வேரியஸ் வழியில வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுனா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் அவங்க வந்து பண்றாங்க. அந்த பர்டிகுலர் விஷயம் பண்ணும்போது அவங்க வந்து மேல வந்து ஒரு டவல் கட்டிக்கிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதுல வந்து அந்த சவுனாவோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று வந்து போடுறாங்க. அந்த போஸ்ட் வந்து ஒரு சில மணி நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த போஸ்ட் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன், நான் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பென், ஓகேங்களா, அது வந்து கழுத்து வரைக்கும் தான் இருக்கு, கழுத்துக்கு மேல இல்ல. ஸோ கழுத்து வரைக்கும் ஒரு பெண் வந்து நிர்வாணமா இருக்கிற மாதிரி, அதே சானா டேப்ல இருக்கிற மாதிரி நிர்வாணமா இருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் போஸ்ட் ஒன்று வந்து எல்லாத்துலயுமே வந்து வைரலா வந்து ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அந்த கீழே என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தா அவர்கள் போஸ்ட் பண்ணி ரீசென்ட்லி போஸ்ட் பண்ணி டெலீட் பண்ண போட்டோ அப்படின்ற மாதிரி ஷேர் ஆகுது. சமந்தா அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த போஸ்ட் நான் போடவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஷேர் ஆகுது. இதுல ஒரு 2 விஷயம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலி இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா, லைவ் 1-to-1 வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பாத்துக்க முடியாது, அவ்வளவு ஈஸியா வந்து பாத்துக்க முடியாது. அதுக்கு நானும் நினைச்சிருக்கணும், அவங்களும் நினைச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனா 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ, அவ்வளவு ஈஸியா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கான்டாக்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம் இப்ப இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ்லயும் ஷேர்லயும் லைக்ஸ்லயும் மட்டும் தான் இருக்கு அப்படின்னும் போது ஒரு அளப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனாலிட்டியும் தாண்டி சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்னடா இது, ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்னாலே இப்படியா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி வந்து போர்ட்ரை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து நிர்வாணமா இருக்கிற போஸ்ட் ஒரு போட்டோ ஒருத்தர் ஷேர் பண்றாங்க, உடனே அந்த போஸ்ட் வந்து சமந்தா அவர்களுடைய போஸ்டோட கம்பேர் பண்ணிட்டு இவங்களே இந்த போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களோட போட்டு அதனாலேயே ஒரு போஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது, அப்போ ஒரு ஆக்ட்ரஸ்க்கான இங்க சொசைட்டில இருக்க ஒரு மனப்பாங்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து பயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்களுக்கு, அப்புறம் வந்து அமித்ஷா அவர்களுக்கு, அப்புறம் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள், இவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாம் பண்ணாத விஷயங்கள், ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ஏஐ மூலியமா, டீப் ஃபேக் மூலியமா
அவங்க தான் பேசினாங்க, அவங்க தான் டான்ஸ் ஆடி இருக்காங்க. மம்தா பானர்ஜி அவர்களும் சரி, நரேந்திர மோடி அவர்களும் சரி, இவங்க எல்லாமே வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டு, அந்த வீடியோ மூலியமா வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நான் நானே டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது சந்தோஷமா தான் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஜாலியா கடந்துட்டு போயிட்டாரு. ஸோ எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் சில சீரியஸ் கன்சர்ன், சில சீரியஸ் இஷ்யூஸ், ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து வெளியே வருது அப்படின்னும் போது, இங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது, அதை போர்ட்ரேட் பண்ற விதமா நம்ம எப்படிலாம் போர்ட்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆயிடலாம், இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டா இந்த போஸ்ட் கண்டிப்பா ட்ரெண்ட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதை ட்ரெண்ட் பண்றதுக்குனே ஒரு நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நாலேஜ் ஷேரிங்க, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமா நம்ம கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க சோசியல் மீடியால பாக்குற எல்லா விஷயங்களும் 100% உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கும்போது, நம்ம வந்து எந்த ஒரு போஸ்ட் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க உண்மைத்தன்மைலாம் என்னன்றது இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சு. அதனால இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து பேச வேண்டியதுக்கான காரணம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ்.